வெல்கம் பேக் டு another வீடியோ. இது உங்கள் FAB. வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டிராகன் படத்துலேருந்து மணிமையோட வீடியோ சாங் வந்துருக்கு. எனக்கு ரொம்ப ரீசன்ட்லி எனக்கு ரொம்ப கனெக்டான பாட்டு இது. ஏன்னா எல்லாரோட லைஃப்பில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இந்த பாட்டு செம்மையாக கனெக்ட் ஆகும். ஏன்னா அவ்வளோ மீனிங்ஃபுல்லான பாட்டு. அது லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமே நீங்கள் ஏதோ உங்களோட ப்ராப்ளமும் சரி, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃபோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இது வெயிட் பண்ணிட்டு வாங்க பார்ப்போம். 3, 2, 1. சரி சார், அந்த மியூசிக் கேட்குறப்ப செம்ம இதாக இருக்கும். One of the best for million games. மனமே மனமே எனதன்பு மனமே, துணையாய் துணையாய் நடந்தாய் அருகே. சரி சரி, தேட்டர்ல பார்க்கும்போது லிட்டரலி ஒரு மாதிரி ஆச்சு இந்த பாட்டில் கேட்கும்போது. எனதன்பு மனமே, ஏன்னா எல்லார் லைஃப்லயும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்காதுல்ல. இந்த பாட்டு கேட்டால் அவங்களோட காலம் ஒன்று மணல் கொண்ட மாற வேண்டும் மாற வேண்டும் என்று தோன்றுதிங்கே. கரை தேடும் காற்று அழகாக கடலின் அலையில் தவழ்ந்தோடி தாயின் மடி சேர்ந்து உறங்குதே. மனமே மனமே எனதன்பு மனமே, துணையாய் நடந்தாய் அருகே. மனமே மனமே எனதன்பு மனமே, எனக்காய் சுமந்தாய் வலி. ஆனா இந்த படத்துல எனக்கு ஒரு இப்ப வரைக்கும் ஏத்துக்க முடியல. பாட்டு கொஞ்சம் சொல்றேன் என்ன. காலம் முடிஞ்சு போச்சே, மழை துளியும் ஓஞ்சு போச்சே, இருந்தாலும் எந்தன் வானில் வெள்ளியின் கோலமே. நிஜம் வேட்கை நெடுந்தூர பயணம் ஆச்சே, எல்லாம் இங்கே தொடங்கிய இடத்தில் தேடலும் தீருதே. புயலில் தடுமாறும் படகானேன் ஒரு படகானே, விளக்கம் தோன்றிவிட்டால் ஒரு கரையை நான் இங்கு கடைவேனே. எல்லா லைஃப்லயும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. எனதன்பு மனமே, துணையாய் நடந்தாய் அருகே. ஒரு சோல்ஃபுல்லான வாய்ஸ், அந்த பிரிட்டி போன வாய்ஸ் இருக்குல்ல, சோல்ஃபுல்லான வாய்ஸ். அது லிரிக்ஸ் யாரோ நான் கேள்விப்பட்டதில்ல, பட் சீரியஸ்லி டேம் நைஸ் அவர் லிரிக்ஸ். சீரியஸ்லி ஒரு செம்மையான பாட்டு. இதெல்லாம் தனியாக கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களோட ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ளாஷ்பேக் ஏதாச்சும் எல்லா லைஃப்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் கேட்டு கண்ணு கலங்கினாலும் கலங்கிரும். ஓகே, இப்போ நம்ம ஒன்று சொன்னல, அந்த பாட்டு முடிஞ்சா எனக்கு இந்த படத்தை எது லைக் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சுல. அது பார்க்கும்போது சரி, இப்போ வரைக்கும் டிஸ்டர்பிங் தான் இருந்துச்சு. அந்த பல்லவி கேரக்டர் இருக்குல்ல, அந்த அவங்க தான் காய்டுவா, அவங்க பேர் காய்டு. அந்த பல்லவி கேரக்டர் இருக்குல்ல, ஸோ அவங்க கேரக்டரில் அவங்க உண்மையிலே ட்ரூவாக தான் லூஸ் பண்ணாங்க. பட் அவங்க சொன்னாங்க, நீ எனக்கு சீட் பண்ணுறியா, அந்த மனுஷன் அப்படியே சொல்லியிருந்தா கல்யாணத்துக்கு போயிருக்காது. அது சீரியஸ்லி ஒரு பயங்கரமான ஹர்ட். ஒரு உமனுக்கு அது ஒரு பயங்கரமான ஹர்ட். ஏன்னா ஒரு ஆள் சீட் பண்ணி திருப்பி நம்பி ஏமாறுறாங்கன்னா அது வழி வேறு. அதெல்லாம் லவ் பண்ணுறாங்க தெரியும், நீங்கள் லவ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு புரியும். ஸோ இது வரைக்கும் என்னால் ஏற்றுக்க முடியல. பெட்டர் சொல்லியிருக்கலாம். அந்த பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு.
ஆனால் இவங்களுக்கு எந்த ஜஸ்டிஸ் இல்லை, படமும் அப்படியே டக்குனு முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன ஆனாலும் வந்து ஏட்டு தான், ஏன்னா ஏமாத்திட்டாங்க. நம்பி தாலி கட்டுற போகிற வரைக்கும் ஸோ இது வரைக்கும் என்னால் ஏற்றுக்க முடியல. பட் சீரியஸாக ஒரு நல்ல படம், நல்ல பாட்டு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எல்லாருக்கும், யார் யார் சப்போர்ட் பண்ணிங்கிறது தேங்க்யூ. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Peace out.